T20 உலகக்கோப்பை பயிற்சியாட்டம் இலங்கையை புரட்டியெடுத்த 44 வயது வீரர் ஓமனுக்கு எதிராக படுதோல்வி. 2026 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான் உட்பட 20 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த நிலையில் 2026 T20 உலகக்கோப்பை பயிற்சியாட்டத்தில் ஒவ்வொரு அணிகளும் ஈடுபட்டு வருகின்றன. இலங்கை ஏ அணி உடையனான பயிற்சி ஆட்டத்தில் ஓமன் அணி வீரரான 44 வயது ஆமீர் காலிமின் மிரட்டலான பேட்டிங்கால் இலங்கை ஏ அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஓமன் அணி வென்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த போட்டியில் இலங்கை ஏ அணி வெறும் 145 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அந்த இலக்கை ஓமன் அணி 18வது ஓவரில் எட்டியுள்ளது. இலங்கை கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை ஏ அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் மட்டுமே அடித்தது. அதிகபட்சமாக 7வது வீரராக களமிறங்கிய பவுலிங் ஆல்ரவுண்டரான சஹான் 29 ரன்கள் அடித்தார். இதையடுத்து 146 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஓமன் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய 44 வயது வீரர் ஆமீர் கலீம் 47 பந்தில் 8 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் என பறக்கவிட்டு 80 ரன்கள் அடித்து வெற்றியை கைப்பற்றினார். போட்டியில் 18வது ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டிய ஓமன் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. இங்கிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் இலங்கை சீனியர் அணி படுமோசமாக தோற்று வரும் நிலையில் ஓமனுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் இலங்கை ஜூனியர் அணியும் தோற்றுள்ளது விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது.